நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியில எப்படி வழிபடணும், எப்படி வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு சிறிய தொகுப்பா நம்ம இங்க பார்ப்போம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி அப்படின்றதுனால தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள், அதாவது தேய்பிறையில வரும். அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் கரெக்டா வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாள்ல விநாயகரை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. மெயினா வந்து அரச மரத்துக்கடியில இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்துக்கு அடியில வந்து இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. காலையில எழுந்த உடனே நீங்க குளிச்சுட்டு விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது வந்து இன்னும் சிறப்பு. அருகம்புல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நீங்க வந்து அருகம்புல் மாலையை சாத்தி, இல்லைன்னா மூக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஊற வச்சு மாலையா வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் நிவேதனமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அவல், பொரி, சுண்டல் இது எல்லாமே வந்து விநாயகருக்கு வச்சு வழிபடலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிவேதனம். அத வச்சு படைச்சுட்டு, விளக்கு வந்து கம்பல்சரி ஆல்ரெடி போன வீடியோல சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில விளக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா விநாயகருக்கு வந்து ஆ தேங்காய் எண்ணெயில ஏற்றக்கூடிய தீபமானது வந்து ரொம்ப ஒரு விசேஷம். அதில ஏற்றி நீங்க வந்து வழிபடுறதுனால உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க நாளைக்கு மாலையில உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, விநாயகர நீங்க வழிபட்டுட்டு, அத முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சந்திரனை வழிபடணும். ஏன் வந்து சந்திரனை வழிபடணும் அப்படின்னா, சந்திரனை வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா, விநாயகர் வந்து ஒரு வாட்டி சந்திரனை பார்த்து அவருக்கு வந்து ஒரு சாபத்த குடுத்துட்டாரு. உன்ன பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டம் தான் வரும். இதுக்கு மேல துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அத உணர்ந்த சந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டாரு. ஏன் அந்த மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா, விநாயகர் ஒரு வாட்டி மூஷிக வாகனத்துல வரும்போது கீழ விழுந்துட்டாராம். அத பார்த்து சந்திரன் வந்து சிரிச்சாரு. என்ன பார்த்து நீ சிரிக்கிறியா? அப்பன்னா உன்ன யார் வந்து பார்க்குறாங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலோ உன்ன பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சாபம் வந்து நிறைவேறும். அதாவது உன்ன பார்க்குறவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. அத உணர்ந்த சந்திரன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, விநாயகர்கிட்ட வந்து நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்க. இப்போ வந்து நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். அப்பன்னா ஆ பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற 4வது நாள், அதாவது சங்கடகர சதுர்த்தியில வந்து யார் ஒருவர் என்ன வழிபட்ட பிறகு உன்னை வந்து பார்த்து, அதாவது அன்று இரவு யார் வந்து அந்த நிலாவை பார்த்துட்டு வந்து வழிபடுறாரோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, துன்பங்கள் இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, அது கல்வியில இருந்தாலும் சரி, இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நான் நீக்கி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நான் சந்தோஷமா, நிலா எப்படி பிரகாசமா, அதாவது சந்திரன் எப்படி பிரகாசமா எரியுமோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம். இதனுடைய ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் வந்து விநாயகரை வழிபட்டது, அதுக்கப்புறம் வந்து சந்திரனை அன்னைக்கு நாள் நைட்ல வந்து நம்ம ஏன் வழிபடுறோம் அப்படின்றது காரணம் வந்து இதுதான். ஸோ நீங்களும் மறக்காம நாளைக்கு வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, இல்லைன்னா அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட போயிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்க வச்சுட்டு ஒரு 9 சுத்தோ இல்ல 3ஓ உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்திட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ தேங்காய் போடுறது வந்து இன்னும் அதிகமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் விலகுற மாதிரி வந்து அந்த தேங்காய் உடையிற மாதிரி நம்ம கஷ்டங்கள் விலகுமா. அதனால சூர தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து நீங்க விரதம் இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு நைட்டு நிலாவை பார்த்துட்டு நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு முடிஞ்சா ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு நீங்க அடுத்து வந்து உங்களுடைய இதை வந்து பண்ணலாம். ஸோ இந்த நாளை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் வர சங்கடகர சதுர்த்தியில வந்து நீங்க விநாயகரை வழிபட்டுட்டு வர 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 பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க. ஏன்னா மும்முதற் கடவுள் அப்படின்னு சொல்றவரே வந்து விநாயகர் தாங்க. விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம செய்யறதுக்கு காரணம் வந்து அவரை வழிபட்டுட்டு நம்ம எது எது தொடங்கினாலும் அது வந்து வெற்றில தான் முடியும் அப்படின்றது தாங்க ஐதீகம். அதனால வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான தகவல்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள என்னை வந்து ஃபாலோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.